கைவிடாத தேவனாம் ஆண்டவராக இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் ஒரு விசேஷித்த செய்தி வழியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நம்மோடு அவர் பேசுகிறார். லூக்கா 24 அதிகாரத்தில் 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அன்பானவர்களே, தேவன் ஆவியானவர் நமது மீட்புக்காக நம்மை போல் மனித உடல் எடுத்து பரிசுத்த தேவகுமாரனாக உலகத்தின் பாவங்களை சிலுவையில் அழித்து போட்டு உயிரோடு எழுந்தவர். இதோ இந்த 2 சீஷர்களும் எம்மாவூருக்கு போகும்போது உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு கூட பேசிக்கொண்டு போகிறார். அவரை கடந்த வாரம் பார்த்தவர்கள் உயிர்த்த ஆண்டவரை இப்போது பார்க்க முடியவில்லை என்றால் அவர் ஆவியாக இருக்கிறார். பரிசுத்த மகிமை அவரை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய கண்களில் பாவம் இருக்கிறது. உலக முடி மட்டும் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லவா? இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தில் ஒன்று கூடுவீர்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஆராதனை வேளையில் சபையில் நடுவில் இருக்கிறார். குடும்பத்தில் ஜெபிக்கும் போது நம் நடுவில் இருக்கிறார். ஒரு வியாதிக்காரருக்கு ஜெபிக்கும் போது நம் அருகில் இருக்கிறார். எங்கே நாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறோமோ, எங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ அங்கே ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆனால் நம்முடைய கண்களில் உள்ள சுயம், பாவம், மாம்சீகம், உலகம் இருக்க மட்டும் அந்த ஆவியான தேவனை நம்மால் பார்க்கவே முடியாது. இதுதான் இன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களுக்கு நடந்தது. இன்றைக்கு இதுதான் உலகம் முழுவதும் நடக்கிறது. ஆகவேதான் ஒவ்வொரு ஆராதனையும் நம்மை சுத்திகரிக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஆவியினால, தேவ வசனத்தினால, உண்மையான மனம் திரும்புவதனால, நம் ஜெப வாழ்வினால சுத்திகரிக்க ஒரு நாள் அந்த ஆவியான தேவனை நாமும் கண்டுகொள்வோம். நம்முடைய பாவ கண்கள் திறக்கும். ஆவியான கர்த்தரை நாம் காண்போம். ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, உலகம் முடி மட்டும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் அந்த எம்மாவூர் சீஷர்களோடு கூட நடந்தீர். அவருடைய கண்கள் மாம்சீகம் கண்ணை மறைத்திருந்தது. ஆவியான உம்மை, உயிர்த்தெழுந்த உம்மை காண முடியாமல் இருந்தது. ஆனாலும் அவர்களை நீ தேடி வந்தீர். இன்றைக்கு எங்களை நீ தேடி வந்திருக்கிறீர். எங்களோடு நீ இருக்கிறீர். எங்களுடைய பாவம், சுயம், மாம்சீகம் உம்முடைய இரத்தத்தால், உம்முடைய வசனத்தால், உம்முடைய ஆராதனையால் சுத்திகரிக்கப்படபடி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.